உத்தம புத்திரரா? இவர் என்ன கீழ்ச்சிட்டு வந்தா தமிழ்நாட்டுல? தளபதி வந்து அதுக்கெல்லாம் பண்ணாங்க. அவரு ஒரு பாணியில பண்ணார் தாரு. இவனுங்க அதை பைத்தியக்கார மாதிரி எல்லாத்துலயும் போயிட்டு கையை காட்டுங்கிறாரு. அவங்க அப்பா எம்எல்ஏ இருந்தா வந்து கிழிக்கின்னு கீச்சிருப்பாரு. தளபதி பையனே இவரு கிழிக்கிறப்ப தளபதி சும்மா இருப்பாரா? இதை விட ஒரு கேவலமான மனநிலை யாருக்காவது இருக்கும்? சராசரி மனிதனுக்கு கூட இருக்கு. திருவள்ளூர் மாவட்ட மக்கள் தேடுறாங்களே, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. முதலமைச்சரா இருக்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? கர்நாடகா சிஎம் உங்களை வந்து மதிக்கவே இல்லை. ஒரு சிஎம்னு கூட மதிக்காம உங்களெல்லாம் இல்லை எனக்கு ஒரு ஆளே கிடையாது நிறைய அவரை ஏற்று கேட்கறதுக்கு இந்த விர்ச்சுவல் அரியர்ஸுக்கும் ரூட் மாஃபியாவுக்கும் வந்து தைரியம் இருக்குதா, திராணி இருக்குதா? ஊர் அடிச்சு உலையில போட்ட குடும்பம் என்பது என்னைக்கு தெரியும்? அவருக்கு அரசியலுக்கு வந்த பிறகுதான் தெரியும். அந்த குடும்பத்தை சேர்ந்தவை தயாரித்த படத்துல நடிக்கலையா? யோக்கியமான அன்னைக்கு சொல்லி இருக்கணும். 40 நாளா நாங்க கதறலைங்க, உங்களை கதற விட்டுட்டு இருக்கோம். 40 நாளா சோபா ஆட்சியர் நடத்தினு இருக்கிறாரு. வித்தது நாங்களா இல்ல நீங்களா? பிசிகா ஆபீஸ்க்குள்ள போய் சோபாவை எடுத்துட்டு போனது திமுகவா இல்ல தாவேகாவா? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சட்டமன்றத்தில் இன்னைக்கு பேசிய முதல்வர் விஜய் அவர்கள் திமுக தொடர்ந்து 40 நாளா கதறிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இருந்தார். குறிப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படின்ற ஒரு கதையும் அவர் சொல்லி இருந்தார். திமுகல இருக்கவங்களை பற்றி பேசுகிற பொழுது இவர்கள் என்ன உத்தம புத்திரர்களா, ஊரை அடிச்சு உலையில போடுற குடும்பம் தானே அப்படின்ற விமர்சனம் எல்லாம் வைத்திருந்தார் இல்லையா? அந்த விமர்சனத்துக்கு தான் நம்ம இன்றைக்கு பதில் கேட்பதற்காக வந்திருக்கிறோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ். அதாவது எங்களை வந்து ஈவல் சக்தின்னு சொல்றேன், நீங்க தான் டெவில் சக்தின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஆக்ஷன் பண்ணிருக்காரு சிஎம். எப்படி பாக்குறீங்க? தளபதி வந்து அதுக்கெல்லாம் பண்ணாங்க. அவரு ஒரு பாணியில பண்ணார் தாரு. இவனுங்க அதை பைத்தியக்கார மாதிரி எல்லாத்துலயும் போயிட்டு கையை காட்டுங்கிறாரு. இல்ல, இது இன்னும் சினிமா லெவல்ல இருந்து ஒரு வரலன்னு நினைக்கிற மாதிரி. ஏன்னா தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் சட்டமன்றம் தொடங்கியதுல இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேல கடந்து போச்சு. இன்னமும் எதுவும் பதில் சொல்லாம கூட இருக்கிற ஆட்களை வைத்து பதில் சொல்லி கொண்டிருந்தவர் இன்னைக்கு அதை சொல்றாருன்னா, இது ஏதோ மனப்பாடம் பண்ணி கொண்டு வந்து ஏதாவது சொல்லணும் என்கின்ற மனநிலையில் தான். பார்ட்டி ஃபண்டுன்னு வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து அவர் சொல்றாரு, நான் தொடவும் விட மாட்டேன், தொடரவும் விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன்னு பேசியிருக்காரு. ஒருவர் கேள்வி கேட்டா எதிரணியில் இருக்கக்கூடியவங்க உடனடியாக பதில் சொல்லுவாங்க என்பதுதான் இயல்பு. அப்ப இதுவரைக்கும் சொல்லாத முதல்வர் இப்படி சொல்றாருன்னா, இவருடைய நோக்கம் என்பது அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணுங்கிறதெல்லாம் இல்ல, திட்டமிட்டு சண்டைக்கு வா என்று கூப்பிடுகிற சராசரி மனநிலையிலே இன்னும் மாறி. தொடரும் விட மாட்டாங்க, தொட்டவும் விட மாட்டாங்க. ஏங்க உங்க கட்சிக்காரர் தாங்க செங்கல் சூளையில போய் லஞ்சம் கேட்கிறாரு. உங்க கட்சிக்காரவங்க தான் பாலியல் வழக்கில் மாட்டுறாங்க. இருக்கிற தாவேகா உறுப்பினர்கள் தான் பாலியல் வழக்கில் மாற்றுறது. கர்நாடகா சிஎம் உங்களை வந்து மதிக்கவே இல்லை. ஒரு சிஎம்னு கூட மதிக்காம உங்களெல்லாம் இல்லை எனக்கு ஒரு ஆளே கிடையாது நிறைய அவரை ஏற்று கேட்கறதுக்கு இந்த விர்ச்சுவல் அரியர்ஸுக்கும் ரூட் மாஃபியாவுக்கும் வந்து தைரியம் இருக்குதா, திராணி இருக்குதா? ஸ்டாலினை வந்து காணும் அப்படின்றத கதையா சொல்லியிருக்காரு. எங்கப்பா உங்க அப்பாவை காணும் அப்படின்ற. அவங்க அப்பா எம்எல்ஏ இருந்தா வந்து கிழிக்கின்னு கீச்சிருப்பாரு. அவர் இவரோட ஒரு புலி, சிங்கனா ஒரு புலி. அவர் இருந்தாலும் டாட்டாரா கீச்சிருப்பாரு. தளபதி பையனே இவரு கிழிக்கிறப்ப தளபதி சும்மா இருப்பாரா? எங்க தலைவர் வந்து வீட்டில் இருந்தாலும் அவரோட தமிழ்நாட்டுக்கு அவர் இன்னவரையும் போராடிட்டு தான் இருக்காரு. சரிங்களா? ஆட்சி பொறுப்புல இருந்துகிட்டு உங்களை மாதிரி நாங்க ஒன்னும் அமைதியா வாயில கைய வச்சுட்டு உங்களை மாதிரி அமைதியா உட்காந்து பொம்மை மேரிக்க வேடிக்கை பார்க்க கிடையாது. அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஆட்சி இல்லையே. இதை விட ஒரு கேவலமான மனநிலை யாருக்காவது இருக்கும்? சராசரி மனிதனுக்கு கூட இருக்காது. ஏன்னா தேர்தல் வரலாற்றில் எல்லாரும் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் மட்டும்தான் சட்டமன்றத்துக்கு உள்ள வந்து உட்கார முடியும். ஒருத்தர் வரலன்னா அவர் வெற்றி பெறலைங்கிற சராசரி அறிவு கூட இல்லாம நக்கல் அடிப்பது, இதுலலாம் நக்கல் அடிப்பது வந்து அறிவுபூர்வமானது. அவங்க அப்பாவை காணும்னா அவங்க அப்பாவை தேடி போய் எங்க பார்த்தாரு அவரு? அந்த இல்லத்துல போய் பார்த்தா அவங்க அப்பா இருக்க போறாரு. நாங்களும் தான் சொல்றோம், நீங்க மக்கள் நடக்கிற பிரச்சனை எதுலையுமே காணுமேன்னு. அப்படி கேட்டா அது நியாயமானது. ஏன்னா மக்கள் பிரச்சனை எதுலையுமே அவர் தலையிடல. விஷவாயு தாக்கி அங்க போய் இறந்து போன மக்களை பார்க்க போயிருக்கணும். இது சராசரி மனித மனநிலை. எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க கூட போவாங்க. நீங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு வட்ட செயலாளர் உட்பட போவாங்க. ஒரு அருகாமையில் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் முதல்வர் போகலையே. ஏன்? அப்ப அவரை காணும்னு அந்த பகுதி திருவள்ளூர் மாவட்ட மக்கள் தேடுறாங்களே, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அப்புறம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்க இருக்காரு நாங்க சொல்றோம், அங்க வந்து நீங்க பார்க்கலாம். திமுக காரங்க வந்து ஒன்னும் உத்தம புத்திரன் கிடையாதுன்ற. இவர் உத்தம புத்திரரா? இவர் என்ன கீழ்ச்சிட்டு வந்தா தமிழ்நாட்டுல? இவர் என்ன தமிழ்நாட்டு மக்கள் கோசம் கீழ்ச்சாரு? உத்தம புத்திரன் கிடையாதா? தமிழ்நாட்டுக்காக போராடின இயக்கம் இது. இப்படி ஒருத்தனும் உசுரை கொடுத்து இப்போ வரையும் போராடுற இயக்கம் தான் திமுக. உங்களை மாதிரி தாவேகா ஒண்ணு பயந்து ஓடுற இயக்கம் திமுக கிடையாது. அவருக்கு தகுதியும் கிடையாது, தராதரமும் கிடையாது, அவருக்கு அரசியல் புரிதல். திமுக தயவால தான் நீ ஆட்சி அமைச்சுன்னு இருக்கிறார். நடக்கிறது திமுக ஆட்சி தான். இல்ல, அது இதெல்லாம் அந்த கொச்சைத்தனமான வார்த்தை. இது வரைக்கும் நீங்க சட்டசபையில சட்டமன்றங்கள்ல நடந்த எல்லா தரவுகளையும் நம்ம பார்த்திருப்போம். அரசியல் அறிந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
எந்த தலைவர்கள் இப்படி பேசுறாங்க? திமுக காரங்க ஏன் கதறீங்கன்னு கேக்குறாரு. 40 நாளா நாங்க கதறலைங்க, உங்களை கதற விட்டுக்கிட்டு இருக்கோம் 40 நாளா. ஏங்க நாங்க மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு இவர் ஏன் கதறணும்னு சொல்றாரு. நாங்க மக்கள் பிரச்சனையை பேசுறோம், இவர் ஏன் கதறன்றாரு. நாங்க ஏன் கதற போறோம்? எங்க கதறு தான் எங்க தொழில. இப்ப பாத்தீங்களா எப்படி கதறிச்சு பாத்தீங்களா? பாருங்க கதறு அதனால இதை தூக்கி வந்துக்கிறோம். நாங்க கதறு இல்ல பதறு மாதிரி எல்லாத்துலயும் நிப்போம். ஊரை அடிச்சு உலையில போட்ட குடும்பம்ன்ற ஊரட்சி இதே அவங்க அப்பா தானே கலைஞர் தூக்கி பேசினாரு, இவரும் தான் கலைஞர் இருந்தாரு. கலைஞர் விசுவாசி தானே இவரும் ஒரு நேரத்தை கலைஞ்சு. இப்ப இன்னைக்கு தனியா வந்து பேசினேன், இன்னைக்கு பேசும்போது எப்படி இருக்கு? ஊர் அடிச்சு உலையில போட்ட குடும்பம் என்பது என்னைக்கு தெரியும் அவருக்கு? அரசியலுக்கு வந்த பிறகுதான் தெரியுமா? திரைப்படத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. இன்னைக்குதான் அந்த குடும்பம் அந்த குடும்பம் தயாரித்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தயாரித்த படத்துல நடிக்கலையா? யோக்கியமான அன்னைக்கு சொல்லியிருக்கணும், நான் நீங்க இந்த குடும்பத்தை ஊரெல்லாம் அடிச்சு உலையில போட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தயாரிக்கக்கூடிய நிறுவன திரைப்படத்துல நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தா யோக்கியமானவர்ல. நீங்க எப்படி டேட் குடிக்கலாம்னு கேக்குறாரு. எங்க ஆட்சிக்கு டேட் குடிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு கேக்குறாரு. தளபதி மட்டும் நினைச்சிருந்தாருன்னா யாரும் போக கூடாதுன்னு ஒரு சட்டமோ இல்ல கொஞ்சம் கண்ணாசி இருந்தாருன்னா யாரும் போயிருக்க மாட்டாங்க. கிடையவே கிடையாது. இதே திருமாவளவன் ஐயா, எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஐயா சொன்னாரு, நான் ஸ்டாலின் அண்ணனை கேட்டுதான் வந்தேன் அப்படின்னாரு. அப்ப இது என்னது? இல்ல அவர் ஆட்சிக்கு நாள் குறிப்பது என்பது திமுக வேலை இல்லை. ஏன்னா திமுக ஒருவேளை இப்படிப்பட்டவருடைய ஆட்சியெல்லாம் அகற்றணும் நாள் குறிக்கணும் முடிவெடுத்தா போன எடப்பாடி ஆட்சியிலே நாள் குறிச்சிருக்கலாம். நோக்கம் அதுவில்லை எங்களுக்கு. நாட்டுடைய மக்களுடைய நலன் அது யார் செய்தாலும் நல்ல நலனா இருக்கணும்னு திமுக விரும்புது. அதைத்தான் தொடர்ச்சியா விரும்பணும். அதனால்தான் மக்களுடைய மனநிலை இந்த ஒரு மாத காலத்திலே ரொம்ப இயல்பு மனநிலையை மாறி போய் ரொம்ப கடுமையான மனநிலைக்கு போயிடுச்சு. 40 நாள் நாரி போச்சு இந்த ஆட்சி. இவருக்கு தகுதியே கிடையாது. இவருக்கு தகுதின்னு என்ன? முதலமைச்சராக இருக்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? இவருக்கு என்ன தகுதி இருக்கு? முதலமைச்சராக இருக்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு 40 படம் 50 படம் நடிச்சிட்டா இவர் முதல்வரா? மக்களுக்காக போராடணும். மக்களுக்காக இது வரைக்கும் எந்த ஆர்ப்பாட்டம், எந்த சிறைச்சாலை, எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாரு? மக்களுக்காக என்ன பிரச்சனையில் இவர் குரல் கொடுத்துருக்கிறாரு? ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஆதாரம் இல்லாம சோஃபா மாடல் நீங்க எனக்கு அது புரியல. எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு சோஃபா மாடல் என்னன்னு. சிஎம் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த சோஃபா பர்னிச்சர் டீப்பாலாம் என்ன வெளியே போய் வித்துங்க, சட்டமன்றத்தை விற்காதீங்கன்றாரு. சோபா ஆட்சியை நடத்தின்னு இருக்கிறார். அதான் தலைவர் சொன்னார், ஆட்சி நடத்தாம ஆள் பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. வித்தது நாங்களா இல்ல நீங்களா? சோஃபா யாரு வித்தா? பிசிகா ஆபீஸ்க்குள்ள போய் சோஃபாவை எடுத்துட்டு போனது திமுகவா இல்ல தாவேக்காவா? இயல்பா நாங்களும் அதை தான் சொல்றோம். சோஃபா பர்னிச்சர் எல்லாம் நீங்க கடைகளில் வச்சுப்பீங்க, நீங்க சட்டமன்றத்திலயும் அரசியல் அலுவலகத்தில் விற்காதீங்கிறோம். எனக்கு புரியல. எங்க வீட்டுல ஒருத்தர் வந்தா என் வீட்டுல நாற்காலி இல்லைன்னா பக்கத்து வீட்டு நாற்காலியை கொண்டு வந்து உட்கார வைப்பது சராசரி நாகரிகமே தவிர, நீங்க புதுசா கடையில இருந்து நான் ஒருத்தருக்காக வாங்கிட்டு வர்றதோ இல்ல வாடகைக்கு வாங்கிட்டு வர்றதோலாம் நாகரிகம் இல்லைல்ல. அவ சோபா மாடல் இன்னைக்குதான் அவருக்கு புரியுது, எனக்கு புரியல. 1.5 மாதத்துக்கு பிறகுதான் ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையின் தெளிவான அர்த்தம் புரியுதுன்னா எப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டை பத்தி அவர் எப்ப பேசுவார்னு தெரியல. அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்றாரு, நான் 5 நிமிஷம் பேசினதுக்கு நீங்க பெரம்பூர்ல காலி ஆயிட்டீங்க அப்படின்னு பேசுறாரு. எப்படி பார்க்கணும்? அடுத்த எலெக்ஷன் வரட்டும், பார்ப்போம். சொன்னது எனக்கு தெரிஞ்சு விஜய் இல்ல, திமுரு பிடிச்ச ஆதவ அர்ஜுனா தான் வாய் கொழுப்புல ரொம்ப பேசிடுறாரு. அதாவது 5 நிமிஷம் பேசினதுக்கு ஸ்டாலின் காலி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஏங்க நீங்க ஏதோ சொன்னீங்களே, கரூருக்கு நீங்க என்ன விடமாட்டேங்கிறாரு, ஆளுங்கட்சியில இருக்கவங்க தான் என்ன விடமாட்டேங்கிறாங்கன்னாங்கல்ல. இப்ப ஆட்சியில நீங்க தானே இருக்கீங்க, கரூருக்கு இப்ப நீங்க போக வேண்டியதானே? ஏன் உங்களுக்கு எதுவும் பஸ் கிடைக்கலையா இல்ல எதுவும் ரூட் கிடைக்கலையா? கட்சி தலைவரா தன்னுடைய வேலையை சரியா பண்ணிருக்கலாம். உதயநிதி எதுக்கு வெளியே வரணும்? சட்டமன்றத்தில் அன்பு தலைவர் உதயநிதி அண்ணன் அவர்கள் எதிர்கட்சியாக திறம்பட செயல்படுறாரு. அவரு கொடுக்குற பதிலை அவங்களால எதிர்கொள்ள முடியாம தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் கடுமையாக சாடி இருக்கிறார். வெளிநடப்புங்கிறது எப்பொழுதும் நடக்கும் தான், அது எந்த ஆட்சியும் நடக்கும் தான். பயந்து ஓடி போற இயக்கம் திமுக கிடையாது, எங்க இளம் தலைவர் கிடையாது. எதிர்கட்சி தலைவராக உதயநிதி தெளிவாக செய்யறாரு. என்னன்னா வெளியே வந்துட்டாரு. இல்ல இன்னைக்கு ஏன் வெளியில வந்தார் என்பதை அவர் நிச்சயம் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவார். என்னன்னா நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லலாங்க. இயல்பா ஒரு மனிதர்கிட்ட என்னங்க என்று கேள்வி கேட்பதில் பதில் சொல்லலாம். அவர்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்குறத பத்தி பேசுறாரு. பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப எங்க ஆட்சியில நீ பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் கிடையாது. அது சொன்ன உடனே ஏன் உதயநிதிக்கு கோவம் வரும்னு ஆதோஷனை எல்லாரும் அமைதியா இருக்காங்க. உதயநிதிக்கு ஏன் கோவம் வரும்னு உதயநிதி அதனால தான் கோவப்பட்டார்னு இல்லையே. ஏன்னா பார்ட்டி ஃபண்ட் என்பது இன்னைக்கு யாரெல்லாம் வாங்குறாங்க என்பது இயல்பா தெரியும். எந்த கட்சிகள்லாம் தொடர்ச்சியாக வாங்கி கணக்கு காட்டலை என்பதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இன்னைக்கு தெரியும். அப்ப இதை எதிர்த்து கேட்கறவங்க என்ன பண்ணிருக்கணும்? குறைந்தபட்சம் தேர்தல் காலகட்டத்தில் இதை பேசியிருக்கணும்ல. ஏன் இந்த மாதிரி தேர்தல் ஃபண்டு வாங்கக்கூடாதுன்னு பேசியிருக்கணும்ல. இதற்கான திட்டமிடலை செய்யக்கூடிய ஒன்றிய அரசான பிஜேபி RSS அரசு இன்னைக்கு வரைக்கும் அவர் கேள்வி கேட்கலையே. பார்ட்டி ஃபண்ட் ஏன் வாங்குறீங்க, அந்த கணக்கை ஏன் காட்டல, அதுக்கான திட்டமிடலை ஏன் மறைக்கிறீங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. அப்ப இதன் நோக்கம் என்பது இந்த கேள்வியை கேட்கணும் என்பதெல்லாம் இல்ல. திட்டமிட்டு நீங்க அவதூறு ஏதாவது சொல்லி அவர்கள் வாயிலிருந்து தவறான வார்த்தை வரணும், எங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லணும் என்கின்ற மனநிலையிலேயே
தொடர்ச்சியாக ஆதரவு போன்றவர்களை வைத்து முதல்வர் செய்கிறார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.